are Waqf properties, and if we manage them properly, then how much money it would manage. It would not only benefit the Muslims, it would change the fate of India. It would be very beneficial for the nation. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு ஜேபிசியில் பல்வேறு திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு அந்த திருத்தங்கள் பல நிராகரிக்கப்பட்டும் அவர்களே, அதாவது பாஜகக்காரர்களே முன்மொழிந்த சில திருத்தங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் பாஜகக்காரர்களுடைய அழைப்பாளர்கள் மட்டும் சொன்ன திருத்தங்களை ஏற்றுக்கொண்டும் இந்த மசோதா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் டேபிள் ஆகியிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து 2 எம்பிக்கள், ஒன்று ஆர் ஆசா அவர்கள், இன்னொன்று எம் அப்துல்லா அவர்கள், 2 பேரும் அந்த ஜேபிசியில் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த 2 பேரும் பேசுவதற்கு எந்த வாய்ப்பும் தரவில்லை அப்படின்றது அவர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இதில் ஆராசா அவர்களை பேச வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு சீனியர் மெம்பர், நாடாளுமன்றத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர். அவரை பேச அனுமதிக்கவில்லை. இன்னொன்று, சிறுபான்மையினரினுடைய பிரதிநிதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாடாளுமன்றத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற திரு எம் அப்துல்லா அவர்களும் இதில் பேச விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் 2 பேரும் முன்மொழிந்த திருத்தங்களையும் அவர்கள் கொடுத்த எதிர்வினையையும் பதிவு செய்ய மறுத்தது மட்டுமல்லாமல் ஒயிட்னர் போட்டு அழிச்சு தான் இந்த ஜேபிசியில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த ஒயிட்னர் போட்டு அழிச்ச விவகாரம் நாடாளுமன்றத்தினுடைய லோக்சபா ராஜ்யசபா 2லும் முன்வைக்கப்பட்ட பொழுது ஒரு அவையில் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அழிக்கலை, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட சொல்லிட்டோம் அப்படின்னு. இன்னொரு அவையில் அதை அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. அப்போது இதை கையில் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கிறவங்க இதை எடுத்து காட்டும் பொழுது மாட்டிக்கொண்டு முழித்தது இந்த ஒன்றிய அரசாங்கம். இப்போ அந்த மசோதா தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மசோதாவினுடைய பெயரையே வக்ஃபு நிலங்களை இன்னும் தீவிரமாக கையாண்டு அதன் மூலமாக அதிக வருவாய் ஈட்டுவது எப்படி அப்படின்ற மாதிரி அதனுடைய தலைப்பையும் கூட இப்போது மாற்றித்தான் அந்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு இன்றைக்கு மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசியிருக்கிறார். இவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றதுல பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்றது போல 2 முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய முதல் அமைப்பு இந்திய ரயில்வே, 2வது அமைப்பு இந்திய பாதுகாப்புத்துறை, 3வது வக்ஃபு. அதை இவர் என்ன சொல்றாருன்னா, முதல் அமைப்பும் 2வது அமைப்பும் மக்கள் சொத்து, அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஆனால் இது தனியார் சொத்து அப்படின்னு சொல்றார். முதல் ப்ராப்பர்ட்டியும் 2வது ப்ராப்பர்ட்டியும் மக்கள் சொத்து அப்படின்னு இவர் சொல்லுவதிலேயே நமக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. ஏனென்றால் மக்களிடமிருந்து அந்த நிலம் இந்திய அரசாங்கத்தினுடைய பணிகளுக்காக, பொது பணிக்காக, இந்திய மக்களினுடைய பொது நன்மைக்காக மக்களிடமிருந்து அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி கையகப்படுத்தப்பட்ட அந்த நிலங்கள் மக்களுடைய பொது பயன்பாட்டிற்கு இருக்கின்ற வரை அதை நாம் மக்களுடைய பொது சொத்து என்று கருதலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனியாருக்கு தாரை வார்க்கின்ற வேலை நடக்கும் பொழுது அது பொது நன்மைக்காக எடுக்கப்பட்ட சொத்துக்களா அல்லது எதிர்காலத்தில் அதானிக்கு கைமாற்றி விடுவதற்காக குறைந்த விலையில், அடிமாட்டு விலையில் மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலமா? எப்படி பஞ்சமி நிலங்களை ஊருக்குள் இருக்கக்கூடிய ஆண்டைகள் மக்களிடமிருந்து அடித்து பிடுங்கினார்களோ, அவர்களை அடிமைப்படுத்தினார்களோ, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய நிலங்களை இந்த அரசு அப்படித்தான் கையகப்படுத்தி இருக்கிறது, அப்படித்தான் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது. அது ரயில்வேயாக இருக்கட்டும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் அதே போலத்தான் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதில் என்ன சொல்றாருன்னா, அந்த 2ம் பொது சொத்து, ஆனா வக்ஃபு என்பது தனியார் நிர்வாகத்துக்கு உட்பட்டது. அப்படி பார்த்தால் இந்தியாவிலேயே அதிக நிலத்தை வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக வக்ஃபு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வக்ஃபினுடைய நிலங்கள் இவ்வளவு இருக்கிறது என்றால் அந்த மக்களுக்கு ஏன் அது பலனளிக்கவில்லை? இந்தியாவில் ஏன் இன்றைக்கும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? இந்தியாவில் ஏன் இன்றைக்கும் முஸ்லிம்கள் வறுமையில் இருக்கிறார்கள்? இந்தியாவில் ஏன் இன்றைக்கும் முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள்? அப்படின்ற கேள்வியெல்லாம் இந்த நிலத்தையும் அதையும் தொடர்பு படுத்தி கிரண் ரிஜிஜு பேசி இருக்கிறார். இந்த பேச்சுதான் அவருடைய உண்மையான மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன மனக்குமுறல் அப்படின்னா, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் எப்படியாவது அபகரிக்க வேண்டும். எப்படி அபகரிக்க வேண்டும்? எதற்காக அபகரிக்க வேண்டும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதிக்கு சொந்தமான இடத்தையும் அல்லது மசூதிகளையும் இந்துத்துவ அமைப்புகளை வைத்து இவர்கள் கபலீகரம் செய்ய திட்டமிடுகிறார்கள். அதன் மூலமாக பல கலவரங்கள் நடக்கிறது. இது தொடங்கப்பட்டது எங்க அப்படின்னா, பாபர் மசூதி கட்டிய இடமாகிய பாபர் மசூதி இருக்கின்ற அயோத்தியா இடத்தில்.
அந்த இடத்தில் இந்த கலவரத்தை தொடங்கினார்கள். இப்போது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யத்தினுடைய தாத்தா தான் அங்க வந்து ராமர் சிலையை உள்ள தூக்கி போட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை தொடங்கி வைக்கிறார். அதை அதற்கு பிறகு தவறுதலாக கையாண்டு இப்ப கடைசியில் அங்க வந்து பாபர் மசூதி இருந்த சுவடே தெரியாமல் அங்க ராமர் கோயில் என்ற ஒரு வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு கோயில் கட்டப்படுவதனுடைய நோக்கமாக மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த கோயிலின் மூலமாக பக்தி வளரும், அந்த கோயிலின் மூலமாக நாம் இறைவனை சென்றடைவோம் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. உண்மையில் அந்த கோயிலினுடைய நோக்கம் என்ன அப்படின்றது சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அயோத்தி கோயிலின் மூலமாக இவ்வளவு கோடி லாபம் ஈட்டினோம், அத்தனை கோடிகள் வருமானம் வந்திருக்கிறது, இத்தனை மக்கள் வருகை தந்து இவ்வளவு வருமானத்தை கொடுத்திருக்கிறார்கள், இது மிகப்பெரிய டூரிசம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்போ இதற்கு பின்னால் நடந்த மிக பாதகமான படுகொலைகளை எல்லாம் மறைத்துவிட்டு அந்த படுகொலை பூமியை வேடிக்கை பார்க்க மக்கள் வருகிறார்கள் என்று அந்த மக்களின் மீது எந்த விதமான பழி உணர்ச்சியும் வராத வகைக்கு அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளிலும் இன்றைக்கும் சர்ச்சை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நல்ல வேளையாக சமீபத்தில் அப்படி எதுவும் உள்ள போய் தோண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த மசூதியவே வந்து தார்பாய் போட்டு மூடுகின்ற வேலைகளை எல்லாம் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் செய்து கொண்டிருந்ததை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டைக்கு சொந்தமான இடங்கள் என்று கோல்ஹாப்பூர் கோட்டைக்கு சொந்தமான இடங்கள்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் கையகப்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இஸ்லாமியர்கள் வாழும் இடத்திலும் கை வைக்க வேண்டும், இஸ்லாமியர்களுடைய மசூதிகளிலும் கை வைக்க வேண்டும். இதை கை வைப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சில சட்டங்கள் எதிராக இருக்கிறது. அந்த சட்டங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அப்போ இதை எப்படி மாற்றுவது என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகளாக இருக்கட்டும், தர்காக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுடைய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், இவற்றில் எல்லாம் பெரும்பாலானவை வக்ஃபுக்கு கீழே தான் வருது. ஏனென்றால் அது எல்லாமே சேரிட்டபிளா, அந்த இஸ்லாமிய மக்களுடைய நன்மைக்காக, பொது நன்மைக்காக மக்கள் அன்பளிப்பாக கொடுத்தவை. அப்படி அது வக்ஃபின் மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது. நம்ம ஊருக்குள்ளே பல பள்ளிக்கூடங்கள், இஸ்லாமியர் பள்ளிக்கூடங்கள் பார்த்திருப்போம். அங்க வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் படிக்கிறார்களா? கிடையாது. அங்க அனைத்து மக்களும் படிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் படிக்கிறார்கள், இந்துக்கள் படிக்கிறார்கள். சொல்ல போனால் இஸ்லாமியர்களை விட அதிகமான இந்து மக்கள் தான் அந்த பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானே எண்ணூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை அப்படி பார்த்திருக்கிறேன். அப்போ வக்ஃபுக்கு சொந்தமான இப்படி பொது நன்மைக்கு பயன்படுகின்ற இடங்களை எல்லாம் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம். அப்ப நேரடியா மசூதிக்குள்ள வர முடியாதுன்றதுனால வக்ஃபு நிலங்களை நாங்கள் மேலாண்மை செய்கிறோம் என்கின்ற பெயரில் நேரடியாக அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். இப்போ அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாம் எல்லோரும் இந்தியர்கள் தானே, அந்த இந்தியர்களில் யார் யாருடைய சொத்தை நிர்வகித்தால் என்ன பிரச்சனை? ஒரு நான் முஸ்லிம் அந்த ப்ராப்பர்ட்டியை தானே மேனேஜ் பண்றாரு. ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், அதாவது மத நிர்வாகத்தை தான் நான் முஸ்லிம் பண்ணக்கூடாது, ஆனா நில மேலாண்மையை நான் முஸ்லிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே நில மேலாண்மை மற்றும் நிதி மேலாண்மையின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் இஸ்லாமியர்களையும் புத்திஸ்டுகளையும் அல்லது கிறிஸ்தவர்களையும் அல்லது இந்து சமுதாயத்தை சேராதவர்களையும் வைத்து போட்டால் இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா அப்படின்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. இந்த கேள்வியை அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்னு வரும் பொழுது அவங்க தன்னை இந்தியனா நிரூபிக்கணும், இந்துன்னு வரும் பொழுது அவன் இந்துவா இருந்தாலே அவன் இந்தியனா இருக்கிறான் அப்படின்ற பொருளை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இந்த நாட்டை மிகப்பெரிய பிளவுவாத சக்திக்கு இரையாக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதுல அவர் சொல்ற வார்த்தை, முதல்ல பிளே பண்ண அந்த வரிகள் வந்து அதனாலதான் முக்கியமானது. அந்த நிலங்கள் கிடைத்தால், நான் இப்ப நீங்க கேட்டது கிரண் ரிஜிஜு பேசிய இந்தி உரையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு சன்சாத் தொலைக்காட்சியிலேயே ஒன்றிய அரசாங்கத்தால் வெளியிடப்படுகின்ற மொழிபெயர்ப்பு அபிஷியல் ரெக்கார்டு. அதுல என்ன சொல்றாங்க, இந்த நிலம் கிடைத்தால் முஸ்லிம் மட்டுமல்ல இந்த மொத்த நாடே வளர்ச்சி அடையும். அது மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் இதனுடைய வருமானத்தை எப்படி பெருக்கி காட்டுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நன்றாக யோசித்து பாருங்கள். இதே போலத்தான் ஆர்டிகிள் 370, அதாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டதை ரத்து செய்யப்பட்ட பொழுது காஷ்மீரை திறந்து விட்டால் நாடு எப்படி சொர்க்கலோகமாக மாறுகிறது பாருங்கள். அத்தனை பேரும் அங்கு போய் வீடு வாங்க போகிறார்கள், நிலம் வாங்க போகிறார்கள், இந்தியா பயனடைய போகிறதுன்னு சொன்னாங்க. யாரு வந்தான்னா ஈமார் அப்படின்னு சொல்லக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அங்க பூமி பூஜை போட்டுச்சு. அந்த பூமி பூஜையில அந்த மாகாணத்தினுடைய கவர்னர் உள்ள உட்கார்ந்து அந்த பூமி பூஜையில கலந்துகிட்டார். இதுதான் அங்கு நடந்தது. யாரோ ஒரு முதலாளிக்கு தாடை வார்ப்பதற்காகத்தான்
அரசு கையகப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் அரசு கையகப்படுத்துகிறேன் என்று முதலில் வருகிறதோ அங்கெல்லாம் அந்த இடம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவே மாறி இருக்கிறது அப்படின்ற இந்த ரியாலிட்டியிலிருந்து நம்ம இதை யோசிச்சு பார்த்தோம்னா, வக்ஃபு நிலங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு இப்ப என்னன்னா அதானிக்கு கொடுக்கிறதுக்கு லேண்டு பத்தல, அந்த லேண்டு பத்தலன்றதுனால முஸ்லிம்களுடைய இடத்தில் கை வைக்கிறார்களா என்ற கேள்வி நாம் இயல்பாக எழுப்ப வேண்டியது. அது மட்டுமல்ல, அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்தியாவிலேயே ஒரு தனியார் ஒரு அமைப்பு வந்து இவ்வளவு நிலங்களை வைத்திருக்கிறது அப்படின்னா அது வக்ஃபு தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கெல்லாம் ஏன் ஏழைகளா இருக்காங்கன்னு கேட்கிறாரு. இவ்வளவு நிலம் வைத்திருப்பவர்கள் ஏன் ஏழையாக இருக்கிறார்கள்? இந்தியாவிலேயே அதிக நிலங்கள் வைத்திருப்பது யார் அப்படின்றத இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க? சென்ட்ரல் ஆக்ட்ஸ் மூலமா, அதாவது ஒன்றிய அரசு சட்டங்களின் மூலமாக மேனேஜ் பண்றாங்க. இதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அல்லது மேலாண்மை செய்வதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் இருக்கிறதா? கிடையாது. மாநில அளவில் தனித்தனியான சட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் மாநில அளவில் அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு வேற வேற கிடையாது, இது ரெண்டுமே ஒன்றானது. அறநிலையத்துறையை ஒழித்து விட்டால் அறநிலையத்துறையினுடைய நிலங்களை தனியாருக்கு தாரை வார்க்கவும் அரசாங்கம் எடுத்துக் கொள்ளுகிறது என்கின்ற பெயரில் அந்த நிலங்களை சூறையாடவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே போல வக்ஃபு நிலங்களையும் இவர்கள் கையகப்படுத்திக் கொண்டால் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள். இதுல நம்முடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு நிலங்களை வைத்திருக்கக்கூடிய வக்ஃபு அமைப்பு இருக்கிறது, அப்புறம் எப்படி முஸ்லிம்கள் வந்து ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு கிரண் ரிஜிஜு கேள்வி கேட்கிறாரு. ஆஹா, எவ்வளவு நியாயமான கேள்வின்னு சில நடுநிலையாளர்கள் வந்து புலங்காகிதம் அடைவார்கள். அப்படியே கட் பண்ணி இங்க வாங்க, ஊருக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, எவ்வளவு கடைகள் இருக்கிறது, அந்த ஒவ்வொன்றின் கீழும் எவ்வளவு வருமானம் வருகிறது. ஆனாலும் இந்தியாவிலேயே அதிகமான ஏழைகள் இந்து மக்கள், இந்தியாவிலேயே அதிகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து மக்கள், இந்தியாவிலேயே அதிகம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்து மக்கள், இந்தியாவிலேயே அதிகமாக உரிமையும் எடுக்கப்பட்டவர்கள் இந்து மக்கள். எந்த இந்து மக்கள் அப்படின்றத கேட்கணும். இதுவரைக்கும் பிஜேபியும் பேசுவாங்க, ஆமா இந்துக்கள் கரெக்ட், இந்திரகுமார் கரெக்டா பேசுறாருன்னு வருவாங்க. ஆனா எந்த இந்து மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள்? பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், பட்டியல் சமூக இந்துக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இவர்களுக்கான உரிமைகளை மறுத்தது யார்? இவங்க தானே கோயில்ல வழிபடுறாங்க. அந்த கோயிலுக்கு அவ்வளவு நிலம் இருக்கே, ஆனாலும் அந்த மக்கள் ஏன் ஏழையா வாழ்றாங்க? இந்தியா உலகத்தின் பட்டினி குறியீட்டுல 129 இடங்களுக்கு கீழே தான் இருக்கு. 2020-23 கிடைப்பட்ட அறிக்கைகள் எடுத்து பார்த்தோம்னா உலகத்தில் வறுமையில் வாடுகின்ற பாதி மக்கள் இந்தியாவில் வாழுகிறார்கள்னு சொல்லுது. அதை அப்படியே நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அதுல 70% பேர் இந்துக்கள் இருக்கிறார்களே. அப்போ அந்த இந்துக்கள் ஏன் இந்து கோயில்களில் இருந்த நிலங்களின் மூலமா பலனடையல? சரி, இவங்க என்ன சொல்லுவாங்க, அறநிலையத்துறை வந்துருச்சு, அறநிலையத்துறை ஒழிச்சா அது இந்துக்களுக்கு பலன் அளிக்கும்னு. அறநிலையத்துறை எப்போ வந்துச்சு? அது சட்டப்பூர்வமாக இப்போது இருக்கக்கூடிய சட்ட வடிவத்தை பெற்றது 1959. அதுக்கு முன்னாடி என்ன? அதுக்கு முன்னாடி யார் கையில் இருந்தது? 1900க்கு முன்னால யார் கையில் இருந்தது? 1924 வந்து முதல்ல பனகலரசர் அந்த சட்டத்தை கொண்டு வராரு. அந்த சட்டம் அப்போது முழுமையான வடிவம் பெறல, ஆனால் துவக்கமாக அதுதான் அமைந்தது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கு முன்னாடி யார் கையில் இருந்தது? பிரிட்டிஷ் என்ன சொல்லிருச்சு? நாங்க மத விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு சொல்லிருச்சு. அது தனியார் கையில தான் இருந்துச்சு, அப்படி இந்துக்கள் கையில தான் இருந்துச்சு. அந்த இந்துக்கள் கையில் இருந்த நிலங்களால் இந்த இந்து சமுதாய மக்கள் பெற்ற நலன் என்ன? அந்த இந்துக்கள் அந்த நிலங்கள் இருக்கின்ற இடத்துக்குள் நுழையவே கூடாது என்று பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, உள்ள நுழைஞ்சா தீட்டு, பக்கத்துல வந்தா தீட்டுன்னு தீட்டு தீட்டு தீட்டுன்னு இப்ப உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு தீட்டை சொல்லி அவர்களை புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தது தானே இந்த இந்து கோயில் நிலங்களின் மூலமாக இந்துக்கள் பெற்ற நன்மை. இப்ப என்ன திடீர்னு வந்து நீலி கண்ணீர் வடிப்பது போல இஸ்லாமிய நிலங்களை வைத்து இஸ்லாமியர்கள் பெற்ற நலன் என்ன என்ற நாடகம் யாருக்காக நடத்தப்படுகிறது அப்படின்ற கேள்வியை தான் நாம் எழுப்புகிறோம். இந்தியாவிலேயே அதிகமான நிலம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ கோயில்கள்ல இந்தியா முழுக்க எவ்வளவு நிலம் இருக்கு? இந்த ஒன்றிய அரசாங்கத்தால பதில் சொல்ல முடியுமா? பார்லிமெண்ட்ல அதுக்கான ரெக்கார்டு இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. ஏன் ஜட்ஜஸ் நியமனம் பண்றதுல எத்தனை ஓபிசி இந்துக்கள், எத்தனை எஸ்சி இந்துக்கள், எத்தனை எஸ்டி இந்துக்கள் இதுவரைக்கும் சுதந்திர இந்திய வரலாற்றில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் ஜட்ஜஸா வந்தவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்டோம்னா அப்படி ஒரு டேட்டாவே என் கையில இல்லைன்னு சொல்லுது இந்த ஒன்றிய அரசு. இதை பத்தி எந்த டேட்டாவும் இல்லாத ஒன்றிய அரசு முஸ்லிம்கள் டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு நாங்க டெக்னிக்கலா ஒர்க் பண்ண போறோம், எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண போறோம், சென்ட்ரல்ல டேஷ்போர்டு வச்சிருக்கிறோம், நீங்க உள்ள போனா பாத்துக்கலாம்னு இவ்வளவு நாடகம் யாருக்காக?
பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. ஒரே ஒரு கருத்து இவர்களுடைய இந்த சட்டத்தின் மூலமாக இவர்கள் சொல்ல வருவது, இஸ்லாமிய சொத்துக்களை சூறையாடுவதற்கு உரிமைதாருங்கள் என்று நாடாளுமன்றத்தில் நிற்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்திய நாட்டை மிகப்பெரிய இருண்ட காலத்திற்கு தள்ளப் போகிறார்கள். இந்தியா முழுவதும் படுகொலைகளை அரங்கேற்ற போகிறார்கள். இந்தியா முழுவதும் எப்படி ரத யாத்திரை என்ற பெயராலும், இந்தியா முழுவதும் எப்படி ராம ஜென்ம பூமி யாத்திரை என்ற பெயராலும், இந்தியா முழுவதும் எப்படி ஏக்தா யாத்திரை என்ற பெயராலும் கலவரங்களை 1990களில் தூண்டியதோ அதே போன்ற ஒரு கலவரத்தை மீண்டும் தூண்டுவதற்கான திட்டமிடல் தான் இந்த வக்ஃபு மசோதாவின் பெயரால் வருகிறது. இதுல என்னென்ன நாடகம் ஆடுகிறார்கள்? நிதி மேலாண்மை வேறு, நில வேளாண்மை வேறு, ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் வேற, அதாவது மத நிர்வாகம் வேறையா. அப்ப மத நிர்வாகம் தவிர்த்த மற்ற எல்லா விஷயத்திலையும் இப்போ இந்து சமய அறநிலையத்துறையில முஸ்லீம்களை போடலான்னு ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றினால் இந்த ஒன்றிய அரசு என்ன செய்யும்? உத்தரப்பிரதேசல இருந்து ஒருத்தன் கேஸ் போடுவான், அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்னு நம்ம இங்க சட்டம் போட்டா. அப்போ யாருடைய நலனுக்கு இவர்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றால், இது ஒரு கார்ப்பரேட் காவி பாசிச அரசாக தன்னை முழுவடிவம் செய்து கொள்வதற்காக இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இதை தீவிரமாக எதிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இருக்கிறது. சுதந்திர இந்திய காலத்திற்கு பிறகு, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்தியா காணாத ஒரு இருண்ட காலத்தை காணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதோ என்கின்ற அச்ச உணர்வை இந்த சட்டம் ஏற்படுத்துகிறது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.